பிரீத்தி, ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்ன பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ட் செயின்ட் மைக்கேல். இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது இந்த இடம். சூப்பர். ஸோ இந்த இடம் வந்து பழைய காலத்தில் ஏன்ஷியன்ட்டோட ஒரு கேஸ்டில், அரண்மனை ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா அது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக ஒரு ரோட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க கேஸ்டில் போகிறதுக்கு. இதுவே வந்து அந்த கேஸ்டில் வந்து ஃப்ளட் வந்தப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். அந்த தண்ணிக்கு நடுவில் அந்த பில்டிங் மட்டுமே இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஒரு தீவில் தனியாக ஒரு அரண்மனை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றீங்க. நினச்சி பார்க்கும்போது இந்த பயங்கர வந்து ஒரு பொய்டிக்கான பிளேஸ் மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து ரசிச்சு தான் கட்டியிருக்காங்க போல. ஆல்ரைட், இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வெந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 6ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமான பயணங்கள் காணப்படுவதை அலட்சிப்படுத்தாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு கடல் கடந்து பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். எதையோ நினைத்து நாளைக்கோ கடந்த அடுத்த காலத்தில் நடைபெறக்கூடிய விஷயத்திற்கு நினைத்து நிகழ்காலத்தை விட்டு விடுகின்ற அந்த எண்ணத்திலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. குடும்பத்தில் உள்ள நீத்தாருக்கு உண்டான காரியங்களை செவனே செய்தால் இந்த பாதிப்பிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தைரியமாக இருங்கள், வெற்றி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனம். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சாதாரணமாக விளையாட்டாக கூறக்கூடிய விஷயங்கள் விபரீதத்தில் கொண்டு போய்விடும். உறவினருடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்து சொல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது யோக பலத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பித்துள்ளதை சிறிது கவனத்தில் உடன் கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர், இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் சிறிதற்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தேகாரைக்கத்தில் முதுகு தண்டுவிடும். கழிவு உபத்திரம் எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதும் சுபகாரியத்துக்குண்டான நல்ல விஷயங்கள் காணப்படுவதும் தந்தை வழி உறவுகளுடைய சொத்து பிரச்சனை தீர்வதற்கும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படுவதெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு சாதாரண வாக்குவாதங்கள் மற்றவர்கள் பஞ்சாயத்து வரைக்கோ அல்லது பிரிவினை வரைக்கோ சென்றுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றம், மனதிற்கு சந்தோஷம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், புது நம்பிக்கை, நீண்ட நாட்களாக தொல்லை கொண்டிருந்த விஷயங்கள் நிவர்த்தி காணப்படுவது, நல்ல செய்திகள் காணப்படுவது, பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின்றாக ஆரம்பிப்பதற்குண்டான நல்ல அனுகூலமான விஷயங்கள் ஆரம்பிப்பதை சுறுசுறுப்புடன் செயல்படுத்தி கொள்ளுங்கள். புது விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்வது மட்டும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் போத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் சிறிது கவனம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கை. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, புது சந்திப்பு, அனுகூல பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தீராத பிரச்சனை தீர்வதற்குண்டான யோக பலங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும்
மற்றவர்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீர்வு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், வாய் வார்த்தைகளில் சிறிது நிதானம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், தனிப்பட்ட முறையில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ள துலா ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தம். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், விஷயங்களில் முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில் சீரும் சிறப்பு, யோகத்தின் அனுகூலங்கள் படிப்படியாக உயர்வது, யோகத்தின் பெரிய அளவுக்கு சந்தோஷ அமைப்பு காணப்படுகிறது. தைரியமாக புது முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருகிறது. உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று தொலைதூர செய்திகள், எல்லா விஷயத்திலும் நல்ல விஷயங்கள், குறிப்பாக இளம் வயதினருடைய நாட்பட்ட திருமண சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் புது வரவுக்குண்டான உத்தரவாதங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடைய வார்த்தை மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்தில் சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உறவினருடைய ஃபங்க்ஷன் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலைதூர யாத்திரைக்கு தயாராகி கொள்ளுங்கள். ஏற்றங்கள், அனுகூலங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்றுவிட்டு வருவது, எல்லா விதமான முடியாத விஷயங்கள்லாம் முடிப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, நல்ல உறக்கங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், தெய்வத்தினுடைய அனுகூலங்கள், மகான்களின் சந்திப்பெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் சந்திப்பு யோக பலத்தை தரும். அதே சமயம் வளர்ப்பு பிராணிகளிடம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, சுப விரயங்கள், மறைமுக எதிரிகள் பலம் குறையக்கூடிய அமைப்பு, எடுத்த காரிய நிம்மதி, மனதிற்கு நீண்ட நாடு சங்கடங்கள் கொடுத்திருந்த விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த விஷயங்கள் படிப்படியாக நிம்மதியற்ற தன்மையெல்லாம் மாறி நிம்மதியும் அனுகூலம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு தீர்வது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய லாபமான நாளாக காணப்படுகிறது. எல்லாவித முயற்சிகளும் காலையிலிருந்தே ஆரம்பித்து கொள்ளுங்கள். அதனால் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலங்களும், புது விஷயத்தில் ஏற்றமும், தொலைதூர பயணங்கள் பெரிய அளவுக்கு யோக பலமும், குடும்பத்தாருடன் எல்லா விதமான பயணங்கள் ஆனந்தமும் வெற்றிகளும், எடுத்த காரியத்தில் ஜெயமும், புதிதாக அறிமுகமாகிறவர்கள் மூலியமாக எதிர்காலத்தில் நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடப்பதற்குண்டான நல்ல சமிக்கைகள் கிடைப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். திவ்யா, ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. மக்கள் என்ஜாய் பண்ண அளவுக்கு நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கும் இதே டாபிக் பேசலாம். ஏன்னா நிறைய இடங்கள் இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வேர்ல்டில் சுற்றி நிறைய இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய அலைகள் வரும் இல்லையா? ஸோ மக்களை காப்பாற்றுறதா நம்மளோட கடமையான வேலை. ஸோ அதை பண்ணுறதுக்காக நாளைக்கு இதே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிடலாம் பிரீத்தி. நாளைக்கும் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பற்றி தான் நானும் பிரீத்தி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். Until then, is Divya and Preeti signing off with the entire team of Muthambodu Kalai. Bye-bye. Ah
Ah